எண்ணங்கள் நல்லா இருந்துச்சு அப்படின்னா, நிச்சயமா நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியுமே ரொம்ப சிறப்பா அமையும். அதே மாதிரி வாழ்க்கை அப்படிங்கிறது சூரியன் அல்லங்க. முழுமையா பிரகாசிக்க, அது நிலாவ போன்றது. அதில வளர்பிறை, தேய்பிறை அப்படின்னு வாழ்க்கையில இருக்கத்தான் செய்யும். இது அனைத்துமே இருக்கும். ஒரு நாள் அது பார்த்தீங்களா மறைந்தும் போகும். அதே மாதிரி நல்ல பிரகாசிக்கவும் செய்யும். அந்த மாரி தான் நம்மளுடைய வாழ்க்கையுமே. அத புரிஞ்சுக்கிட்டவனுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும் வாழ்க்கை. அத புரிஞ்சுக்காதவனுக்கு எப்பவுமே நரகமா தான் இருக்கும். கண்டிப்பா இந்த மீனராசி நேயர்களுக்கு அவங்களோட வாழ்க்கை பிரகாசிக்கமா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வாழ்த்தினாலும் சரிங்க, சில பேர் தாழ்த்தினாலும் சரிங்க, சிரிச்சு கொண்டே இருங்க. காலம் அவங்களுக்கு சரியான பதில கொடுக்கும். உங்களுக்கான ஒரு நேரம் வரும். அதை நீங்க சரியா பயன்படுத்தும்போது, உங்களோட வாழ்க்கையில இன்னும் நல்ல ஒரு மாற்றமும், ஏற்றமும் நிச்சயமா இருக்கும். நம்மளுடைய மீனராசி நேயர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு? இந்த வாரத்தில இவங்கள சந்திக்கக்கூடிய அற்புதங்கள் என்ன? மேலுமே இவங்களுடைய பலம் என்ன? இவங்களுடைய பலவீனம் என்ன? இனி வரக்கூடிய காலகட்டம் எப்போதுமே யோகமா இருக்க இவங்க என்னென்ன பரிகாரங்கள்லாம் செய்யலாம்? அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். வீடியோ பார்த்தீங்களா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மாஸ் மல்டிமீடியா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே பிரஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜோதிட சாஸ்திரத்துல அனைத்து கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் தங்களோட ராசி மற்றும் நட்சத்திரத்தை மாற்றுகிறது. இப்படி கிரகங்கள் நகரும் போது அவ சில சமயங்களில் ராஜயோகங்களை கொடுக்கும். சில டைமில் பார்த்திங்கன்னா அந்த அனைத்து ராசிக்காரோட வாழ்க்கையிலும் நேர்மறையான தாக்கத்தை கொடுக்கும். சில ராசிக்காருக்கு பலவீனமான ஒரு சோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகங்கள் அமையும். மேலுமே இந்த மார்ச் 5ஆம் தேதி கிரகங்களோட ராஜாவான சூரியனும் குரு பகவானும் ஒன்றிணைந்து நவபஞ்சம ராஜயோகத்தை உருவாக்கிறது. இந்த நவபஞ்சம ராஜயோகம் அனைத்து ராசிகளுக்குமே நல்ல பலன்களை அளித்தா கூட சில ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த யோகம் கூடுதல் அதிர்ஷ்டத்தையுமே கொடுக்கும். இதனால் இவங்களோட வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கை, தொழில் வாழ்க்கை ரெண்டுலேயுமே நன்மைகளை அளிக்கப் போகிறது. அவங்க எந்த ராசிக்காரர்கள் அப்படின்னா இந்த மீன ராசிக்காரர் தாங்க. இந்த மீனராசி நேயர்களுக்கு நிறைய யோக பலன்கள் இருக்குது. மீனராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் பல வழியிலுமே அதிர்ஷ்டத்தை நீங்கள் நிச்சயமாக அடையலாம். இது இவங்களோட வாழ்க்கையில் அமைதியும் மகிழ்ச்சியும் திருப்பும் ஒரு நேரமாக இருக்குது. இந்த யோகத்தினால வேலையில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற நல்ல பலன்கள் எல்லாமே கொடுக்கும் ஒரு அற்புதமான காலமாக அமைஞ்சிருக்கு. இந்த யோகத்தினால மாணவர்களை பொறுத்த வரைக்குமே தங்களோட படிப்பில் வெற்றி பெறுவீங்க. மேலும் அவங்களோட ஆற்றல் ஆச்சரியமுக்கு வலிக்கும் வகையில் இருக்கும். அவங்களோட வருமானம் பல்வேறு வழியிலுமே அதிகரிக்கும் வகையில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட வாழ்க்கையிலையுமே இருக்கக்கூடிய நிதி சிக்கல்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் தீர்க்க முடியும் வகையில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. மேலுமே கல்வி அல்லது வியாபாரம் தொடர்பாக அவங்க வெளிநாடு செல்ல இந்த டைமில் நேரிடலாம். வெவ்வேறு திட்டங்கள், புத்திசாலித்தனமான நகர்வுகள் மூலம் பணத்தை இந்த டைமில் நிச்சயமாக நீங்கள் சேமித்து வைக்க முடியும். வேலை இல்லாதவங்க புதிய வேலை வாய்ப்புகளை இந்த டைமில் எதிர்பார்க்கலாம். பல்வேறு ஒப்பந்தங்கள் மூலம் தங்களோட நிதி நிலைமையை அதிகரிக்கலாம். கடந்த காலத்தை விட இந்த டைமில் பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் தொடர்ந்து இறை வழிபாடுகள் செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் காண முடியும். மீனராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே பொருளாதார நிலைமையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப திருப்திகரமாக இருக்கும். அவ்வப்போது குழந்தைகள் மூலம் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டால் கூட அது உடனுக்குடன் சரியாகக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு சூழலானது அமையும். அதே மாதிரி வெளிநாட்டில் இருந்து நீண்ட நாளாகவே எதிர்பார்த்த நல்ல செய்திகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் வகையில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. மேலுமே நீங்கள் தொடர்ந்து இறை வழிபாடுகள் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நம்மளுடைய மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குருவை அதிபதியாக கொண்டதுனால குரு பகவான் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி இப்போ சனி பயிற்சி நடக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால தொடர்ந்து சனி பகவானை வழிபாடுகள் செய்வது நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு மாற்றம் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். மேலுமே இந்த டைமில் பொறுத்த வரைக்கும் குலதெய்வ வழிபாடுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்தான். நம்மளுடைய வாழ்க்கை இன்னும் வளர்ச்சி அடையணும் அப்படின்னு நினச்சிங்களா கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலுமே வெற்றியை கொடுக்கும். நட்பு வட்டாரமானது ரொம்ப சிறப்பாக விரிவடையக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. தம்பதிக்குள்ளே நீண்ட நாளாகவே இருந்து வந்த பிரச்சனைகள்
இடைவெளிகள் எல்லாமே விலகும். வியாபாரம், தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு வகையில் தான் இந்த டைமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி எதிர்ப்பு, போட்டி அப்படிங்கிற ஒரு நிலைகள் இருந்திருக்கும். அது எல்லாமே மாறும். பெரியவங்களோட ஆதரவுமே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் வகையில் தான் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உழைப்பு அதிகமாக இருக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பொறுப்புமே உங்களுக்கு அதிகமாக இருக்கும். உங்களோட செல்வாக்குமே அதிகரிக்கும். உடல்நிலையில் நீண்ட நாளாகவே பிரச்சனைகள், பாதிப்பு அப்படிங்கிறது எல்லாமே விலகி நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஆரோக்கியமாக அமையும். அதே மாதிரியாக நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நனவாகக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தில் நீண்ட நாளாகவே ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் விலகும். திடீர் செலவுகள் ஏற்பட்டு கையிருப்பு கரையும். வியாபாரம், தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் காண போகிறீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே எதிர்பார்த்த மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்குமே செல்வாக்கு அதிகமாக இருக்கும். உங்களுடைய எதிர்ப்பு அனைத்துமே விலகக்கூடிய ஒரு வகையில் தான் இந்த டைமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே இந்த மீனராசி நேர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் ஒவ்வொன்றுமே யோகமாக இருக்க அவங்க இறை வழிபாடுகள் செய்வது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் வகையில் இந்த டைமானது உங்களுக்கு அமைச்சிருக்கு. மேலுமே நீங்கள் பொறுத்த வரைக்குமே அடுத்தவங்களுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறது உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். புத்தி கூர்மையோட புதிய திட்டம் தீட்டி வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. மீனராசிக்கு 6ஆம் அதிபதியான சூரியன் 12ஆம் இடமான அயன சயன விரயஸ்தானத்தில் மறைகிறாருங்க. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம், மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உங்களுக்கு இந்த டைமில் தொடரும். அதே மாதிரி அனுபவபூர்வமாக நீங்கள் பேசுவீங்க. அது அரசால் உங்களுக்கு ஆதாயமே கிடைக்கும். எத்தனை இடர் வந்தாலுமே அதை எல்லாமே நீங்கள் ஈஸியாக சமாளிக்கும் ஒரு திறமை படைத்தவங்க. தொட்டது எல்லாமே துலங்கும். அதே மாதிரி பட்டது பூக்கும். அறிவுபூர்வமாக செயல்படுவீங்க. புத்திர பிராப்தம், குல விருத்தி, அதே மாதிரி உயர்கல்வி யோகம், வெளிநாட்டு உத்தியோகம், அரசு உத்தியோகம், புண்ணிய காரியம் செய்யும் வாய்ப்புமே இந்த டைமில் உங்களுக்கு நல்ல ஒரு சுப பலன்கள் எல்லாமே நடக்கும். பேச்சு திறமையுமே அதிகரிக்கும். அறிவாற்றல் சாதுரியமாக செயல்படுவீங்க. குழந்தை பாக்கியத்திற்கு நீண்ட நாளாகவே ஏங்கி கொண்டிருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தைகளால் பெருமையும் பல நன்மையும் ஏற்படக்கூடிய ஒரு வகையில் தான் இந்த டைமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே எதிர்காலம் பற்றிய பயமானது உங்களுக்கு விலகும். குழந்தைகளுக்கு நல்ல நடைபெற வேண்டிய சுபகாரியம் எல்லாமே சிறப்பாக நடக்கும். அதனால் நம்மளுடைய மீனராசிக்காரை பொறுத்த வரைக்கும் பெற்றோர்கள் இந்த டைமில் மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் இந்த டைமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே சில முக்கிய முடிவுகள் எடுக்கலாம். குடும்பம் குதூகலமாக இருக்கும். உற்சாகமாக குடும்பத்தாரோட நீங்கள் நேரத்தை செலவு செய்வீங்க. பழைய உறவினர்கள், நண்பர்கள் உங்களோட தேடி வந்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்புமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் சந்திக்கலாம். அலுவலகத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையானது இருக்கும். இது உங்களுக்கு நல்ல நிம்மதியை கொடுக்கும். சக பணியாளர்கள் உங்களோட பணியில் உதவிகரமாக இருப்பாங்க. ஒரு சில பேர்த்துக்கு அவங்க விரும்பியபடி இடம் மாறுது. வீடு வாகன செலவுகள் இந்த டைமில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும். பூர்வீக சொத்தில் நிலவிய இழுபறிகள் நிலைகள் எல்லாமே மாறும். அதே மாதிரி பெற்றோர்களோட ஆதரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை இரட்டிப்பாகும் வகையில் தான் இந்த டைமானது உங்களுக்கு அமைச்சிருக்கு. அதே மாதிரி இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே பெண்கள் மகிழ்ச்சியாக இந்த டைமில் இருப்பீங்க. பெண்கள் நகைச்சீட்டு, ஏலச்சீட்டு அப்படிங்கிற ஒரு பணத்தை சேமிக்கக்கூடிய வழிகள் பல இருக்குல்ல, அந்த வழிகள் எல்லாமே இந்த டைமில் செய்வீங்க. திருமணம், குழந்தை பாக்கியம், வீடு வாகன யோகம், தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் போன்ற பொருளாதார எல்லாமே சிறப்பாக இருக்கும். அடிப்படை வசதிகள் பெருக்கும். வீண் செலவுகள் எதுவுமே ஏற்படாது. சுப செலவுகளுக்கு சகோதர சகோதரிகளோட உதவிகளுமே உங்களுக்கு கிடைக்கும். செலவுகளால் நெருக்கடியான சூழல் ஏற்பட்டால் கூட அது எல்லாமே ஈஸியாக சமாளிக்கும் ஒரு வல்லமை படைத்தவங்க இல்லையா நீங்கள். மேலுமே ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதே மாதிரி வருங்காலத்துக்காக நீங்கள் சேமித்து வைங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி யாருக்காவது நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போடுறத முக்கியமாக தவிர்க்கிறது நல்லது. தேவையில்லாத அலைச்சல் மிகுந்த இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆரோக்கிய பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் இந்த தேவையில்லாத பிரச்சனைகளை குறைச்சிக்கோங்க. தேவையில்லாத அலைச்சலையுமே குறைச்சிக்கோங்க. குடும்ப பிரச்சனையில் மற்றவங்களோட ஆலோசனை கேட்டு ஏமாந்துடாதீங்க. அதனால் பல பிரச்சனைகள் சந்திக்க வாய்ப்பு இருக்குது. நீங்களுமே அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க. அதே மாதிரி அடுத்தவங்களுமே உங்களுடைய குடும்ப விஷயத்தில் தலையிட வைக்க வேண்டாம். இதனால் பல பிரச்சனைகள் சந்திக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த காரணத்தினால தான் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான்
தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் மீன ராசியில் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். அதே போல் உங்களுடைய ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது மீனராசி நேயர்களாக இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்குமே யூஸ் ஆகட்டும். மேலுமே உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தொடர்ந்து நீங்கள் குரு பகவானை வணங்கிட்டு வாங்க. உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோக்கும் கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு கூட கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும். மேலுமே நல்ல ஒரு பரிகாரமாகவும் இது அமையும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்வேஸ் தேங்க்யூ.